ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தங்கள். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இது செப்டம்பர் 3, 2025ல ஜிஎஸ்டி கவுன்சில் ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. இது சும்மா வரி அடுக்குகளை மாத்துறது மட்டும் இல்லாம இல்லவே இல்ல. இது நுகர்வோர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ, தொழில்துறை, ஒட்டுமொத்த பொருளாதாரம்னு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய எளிமைப்படுத்தல் முயற்சி. இது பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஆமா, இது ரொம்ப முக்கியமான மாற்றம். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சிஐஐ மாதிரி அமைப்புகள் இதுக்காக ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. பழைய சிஸ்டம்ல என்ன பிரச்சனை? பழைய ஜிஎஸ்டி முறையில சில சிக்கல்கள் இருந்துச்சு. இணைக்க தேவைகள் கம்ப்ளையன்ஸ் ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. சில சமயம் தலைகீழ் வரி விதிப்பு இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் பிரச்சனை இருந்துச்சு. இது எந்த வகையில வருதுன்னு சண்டை இருந்துச்சு. இதனால யார் பாதிக்கப்பட்டாங்க? இதனால முக்கியமா எம்எஸ்எம்இகள், அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ இந்த புது சீர்திருத்தத்துல என்ன மாறுது முக்கியமா முன்னாடி இருந்த 4 அடுக்கு வரியமைப்பு 5%, 12%, 18%, 28%, இது இப்போ 3 அடுக்கா மாறியிருக்கு. என்னென்ன அடுக்குகள்? அத்தியாவசிய பொருட்களுக்கு 5%, பெரும்பாலான பொருட்கள் சேவைகளுக்கு நிலையான 18%, ஆடம்பர பொருட்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பொருட்களுக்கு சின்குட்ஸ் 40%ன்னு எளிமைப்படுத்திருக்காங்க. இதனால பொதுமக்களுக்கு என்ன நன்மை? விலைவாசி குறையுமா? நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 99% பொருட்கள் சேவைகள் இப்போ 0, 5% அல்லது 18% வரிக்குள்ள வந்துடும்னு. ஓ, இதனால நடுத்தர குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு கணிசமான பணம் மிச்சமாகும். நாம தினமும் பயன்படுத்துற பல பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், டாய்லெட்ரீஸ், சின்ன எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் இப்போ குறைஞ்ச வரி வரம்புக்கு வந்திருக்கு. இது விலைவாசியை கட்டுப்படுத்த உதவுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தொழில்துறைக்கு, குறிப்பா எம்எஸ்எம்இகளுக்கு எப்படி உதவுது? கார்கள் போன்ற துறைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுமா? இந்த சீர்திருத்தத்தால நம்ம ஜிடிபி 1% வரைக்கும் கூட உயரலான்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது எப்படி? ஏன்னா மக்கள் அதிகமா பொருட்களை வாங்குவாங்க, தொழில் செய்யற நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனா அரசாங்கத்துக்கு இது வருமான இழப்பு ஏற்படுத்துமே, அது எப்படி சமாளிக்கப்படும்? ஆமா, குறுகிய காலத்துல அரசாங்கத்துக்கு 10,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படலாம். ஆனா நடுத்தர காலத்துல இது சரியாகிடும்னு எதிர்பார்க்கறாங்க. எப்படின்னா, மக்கள் அதிகமா செலவு செஞ்சா, நிறைய தொழில்கள் முறைப்படுத்தப்பட்டா, எல்லாரும் சரியா வரி கட்டினா, பொருளாதாரம் வளர்ந்தா அரசாங்கத்தோட வருமானம் தானா அதிகமாகும். இது ஒரு நீண்டகால பார்வை. ஆமா, குறுகிய கால கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு நீண்ட கால பலனை எதிர்பார்க்கிற ஒரு திட்டம். ஆனா இந்த சீர்திருத்தம் வெற்றி பெறணும்னா அதை சரியா நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? கண்டிப்பா, அதுதான் முக்கியம். வரி குறைப்போட பலன் கடைநிலை நுகர்வோருக்கு போய் சேருதான் பார்க்கணும். ஜிஎஸ்டி நெட்வொர்க், மாநில அரசு துறைகள் எல்லாம் தயாரா இருக்கணும். ஆமா, எம்எஸ்எம்இகளுக்கு தனியா உதவி தேவைப்படலாம். கையில இருக்கிற பழைய ஸ்டாக், பேக்கேஜிங்ல செய்ய வேண்டிய மாற்றங்கள்னு சில நடைமுறை சிக்கல்களையும் கவனமா கையாளணும்.